சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ். கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு அடிக்கடி பாதிச்சுட்டே இருக்கா? நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மெடிக்கேஷன்ஸில் இருக்கீங்க அல்லது அந்த ஸ்டோன்ஸை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, எடுத்துகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் என்ன? இது எல்லாமே ஏன் நடக்குது? இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கான கேள்விக்கான பதில் இந்த பதிவில் கிடைக்கும். இப்போ இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இது வரைக்கும் நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது வரைக்குமே நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அதை செஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா? இது ஏன் திரும்ப ரிப்பீட் ஆகணும், இது ஏன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நம்ம என்றைக்காவது யோசிச்சுருக்கோமா? யோசிக்கலைன்னா இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் அதுக்கான விடை கிடைக்கும். அப்போ தான் நமக்கான சொல்யூஷனை நம்ம தேட முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான ரீசன் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் அந்த கிட்னி ஸ்டோன் தான் ப்ராப்ளம். கிட்னி ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணிட்டா ப்ராப்ளம் சரியாக போயிடும். அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கிற தப்பு. கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல அந்த உறுப்பு அதோட செயல்திறன் குறைவாக இருக்குங்கிறத அதோட வேலைகளை குறைச்சி அந்த இடத்துல கற்களை ஃபார்ம் பண்ணி சொல்லிகிட்ருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த கிட்னி ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணிட்டா பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு. அதனால தான் திரும்ப அது ஃபார்ம் ஆகுது. இப்போவாது உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னா இது ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போவாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாட் இட் இஸ் அந்த பாயிண்ட், அதாவது அந்த கிட்னியோட எனர்ஜி லெவல், அதாவது அதோட செயல்திறன் குறைவாக இருக்குது, தன்னோட இயல்பு நிலையில் தான் இல்லை அப்படிங்கிறத தான் அந்த உறுப்பு உள்ள ஒரு கல்லாக ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு. அதாவது கிட்னி ஸ்டோனாக ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? கிட்னி ஸ்டோனையும் கரைக்கணும், ஆஸ் வெல் அஸ் திரும்ப வராமல் பார்த்துக்கணும். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த கிட்னியோட செயல்திறனை, அதோட லைஃப் சோர்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். செயல்திறனை இன்க்ரீஸ் பண்ணும்போது, பவர்ஃபுல்லாக அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டாக உள்ளே இருக்கிற கற்கள், அதுவே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிற கற்களை அதுவே கரைச்சிரும். திரும்ப லைஃப் லாங் அந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இது வழியாக கிட்னியோட அடுத்த லெவல், அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடுது, இதுதான் பிரச்சனையோட முற்றுப்புள்ளி நினைக்காதீங்க. இது செயல்திறன் குறைவாக இருக்குன்றதுக்கான ஒரு சிம்டம் தான் கிட்னி ஸ்டோன். இதை நம்ம சரி பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் கிட்னியோட செயல் இழப்பு வரைக்குமே அது கொண்டு போய் நிறுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இப்போவே அதை வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் அதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். மருந்தில்லா மருத்துவம். ட்ரை பண்ணுங்க.